முன்னால நான் வர பின்னால நீ வர எல்லாமே கூடி வர எனக்கு உன்னை பிடிக்குது. கொஞ்சம் கழட்டி விடுறோம். சத்தியமா செம டென்ஷன் இருக்கேன். இதுதான் தெரியுமா கழட்டு. ഇവനേതാ സാറേ എനിക്കറിയാൻ പാടില്ല. തിരിച്ചു നോക്കാം ചേച്ചി ഇപ്പത്തി വന്നിരുന്നതാണ്. எல்லாத்தையும் சாப்பிட்டு தம்பி கொஞ்சம் வழிடுச்சா நல்லாவே இல்லை. இரு 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 திரும்ப திரும்ப சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே சுத்து போதும் போதும் கீழே விழுந்துடாது. நான் ஃபோட்டோ எடுக்கல. சரி போய் நில்லு, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு. அங்கே தான் ஃபோட்டோவே. ஒரு பிடிக்க போது பாரு, உனக்கு பாரு இப்போ பாரு. நீ அதை கொஞ்சம் கீழே விடு. ஜூன் 6 காலை 5 மணி. வரட்டா. நல்லாவே இல்லை. ஓகே அமித் அக்செப்ட். ஏ மாப்பிள்ளை பார்த்தா காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். விழு கட்டி விட்டது நாங்க. ரொம்ப நேரமா வேட்டி மடிச்சு வாயில கட்டிட்டே. அவரு எப்பவும் போல கட்டிட்டு இருந்தாரு. இது கொஞ்சம் என்ன வீடியோ இல்லை பாரு, எல்லாம் யூடியூப்ல போகிறோம் பாரு. விடுடா நீ ஏன்டா. இல்லை சர்க்காஸ்டிக்காக சொல்லுங்க, எதாவது சொல்லுங்க. ஸோ இல்லைங்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர், நாளைக்கு ஒரு ஃபேமிலி. இப்போ மனநிலை கல்யாணம் பண்ண போறீங்க, நாளைக்கு ஒரு ஃபேமிலி மேன். ஃப்ராங்காக பயமாக இருக்குப்பா. அந்த சிச்சுவேஷன் ஃபேமிலி. ஹலோ சொல்லுப்பா. ஏதோ பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஹலோ கால் பண்ணுறாங்க. மிஸ்டு கால் வருது. மிஸ்டு கால்
நான் குடிக்கலாம்ல குடிச்சிக்கிட்டேன் சூடா இருக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் தெரியுமா மாதிரி அவன் சொல்றாருல்ல நான் போறேன் ஓகேடா போதும்டா காலைல சொன்னீங்க பதட்டமா இருக்குன்னு அந்த பதட்ட நிலையிலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? இப்போ பக்கு பக்குன்னு இருக்கா? நல்லா மான்குட்டி மாதிரி சுத்தி சுத்திட்டு இருந்தேன் போர் அடிச்சு போச்சு ஆக்சுவலா சுத்தி இந்த அட்ரஸ் சேர்ந்துட்டு சமீதா கல்யாணம் மட்டும் சுத்தப்போம் ஓகேங்க. ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலாக அந்த 2 days நடந்த ஈவெண்ட்டை பூராமே விலாகாக போடலான்னு நினச்சேன். சோகம் என்னென்னா டைம் எதுக்குமே கரெக்டாக செட் ஆகலை. 2 ஃபங்க்ஷன், 1 சம்யுக்தா கல்யாணம், 2 நம்ம வீட்டு புண்ணியாச்சனை, 2யுமே என்னால் கவர் பண்ண முடியல. ஃபோட்டோவும் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் சில சின்ன சின்ன மாண்டேஜஸ்லாம் எடுக்கலான் இருக்கோம். சம்யுக்தாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெட்டிங் பிளான் பண்ணோம். அவளுக்கு இன்னும் தெரில, வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அந்த வாக்கி செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் சர்ப்ரைஸாக இல்லை அவள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாளா என்னன்னு தெரில. பார்ப்போம். நான் அதுக்கு தான் அப்போவே அந்த இது டிசர்வ்ன்ற இதை வைங்க.
ஹலோ ஹலோ, நான் ஆசீர்வாத் கொடுங்க. யாரு? ஆசீர்வாத் கொடுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க, லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கு. புரியலைங்க. ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுலேருந்து பேசுகிறேங்கண்ணா. மாற்றி விட்டேன். ஊருக்கு போயிட்டான். ஒரு சின்ன ஒர்க் போயிட்டான். லைவ் ஸ்ட்ரீம் போகுமாமா? இல்லை இல்லை, அப்படிலாம் போகாது. எப்படா லைவ் ஸ்ட்ரீம் சொன்னா எல்லாம் ஹாய் காட்டுங்க கைஸ். மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணக்கூடாது நினைச்சேன். ஜாலியா இருக்கு. இல்ல இவன் காலையில வந்து வளர்றான்னு சொல்லி சக்தி கூட 8 years of friends நினைக்கிறேன். அப்ப நாங்க காலேஜ்ல தான் பெருசா நாங்க எதுவும் பேசிக்க மாட்டோம். ட்ரெஸ் பார்ப்போம், ஹாய் பாய் அவ்வளவுதான். நான் மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். சமீபத்தை என்ன வருவா அப்படியே வேற பாப்பா, நாளைக்கு என்ன பார்ப்போம். என்னடா இதை இப்படி வந்து பார்த்துட்டு போறாளே பார்த்துட்டு சரி இவனுக்கு பாவம் சொல்லிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நாங்க ஆதரவு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாங்கப்பட்டு இப்ப வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு சீரழிகிறோம். கிட்டத்தட்ட இந்த கல்யாணத்துக்காக 1 மாசம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். 1 மாசமா பாத்தீங்கன்னா நைட் ராப்பகலாம் தூங்க கூட இல்ல. அப்புறம் வேற என்ன சம்யுக்தா பத்தி சொல்லணும்னா she is a strong girl. அவ பாத்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி குழந்தைத்தனமா சிரிச்சுட்டு நல்லா கேட்க சிரிச்சுட்டு அப்படி சுத்திட்டு இருப்பா. பட் அவுட் ஆஃப் தி பர்சன் வெளியில போனீங்கன்னா அவளை மாதிரி ஒரு கேர்ளை நீங்க பார்க்கவே முடியாது. அவளை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு நம்ம கூட இருந்து ஒரு கேர் பண்ணிக்கிறது, ஒரு சிஸ்டர் மாதிரி நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிறது, என்னன்னாலும் ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நம்ம டெய்லி என்ன பண்றேன் ஏது பண்றேன் கூப்பிட்டு கேட்டு அதை நம்ம எதுவும் சால்வ் பண்ணலனாலும் கூட பக்கத்துல இருந்தே நம்ம பேசி ஓகே பார்த்துக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா ஒரு இது கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ நான் இப்போ அவங்க மறுபடியும் போக போறாங்க. ஸோ அதனால நான் மிஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த டெய்லி அவங்களோட கால்ஸ், டெய்லி அந்த பேசுறது, சின்ன சின்ன விஷயம்லாம் நான் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டெய்லி நாங்கள் ஈவினிங் வந்து சாயமாமா போய் டீ குடிப்போம். அதனால இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டீ கடை வேணா மாத்திக்கலாம். நானே அங்கே போய் டீ கடை ஒன்று ஆரம்பிச்சு டெய்லி பாடலாம் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சமீபத்தை பார்க்க முடியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்
இந்த அந்த இப்படி ஒரு தோல்பட்டையா இருந்து ஹெல்ப் பண்றது இந்த வேலை போல அவன் தான் பண்ணான். உண்மை அதுதான், அது அவனுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த 4 பேருக்கு முன்னாடி இல்ல நம்ம கொஞ்சம் மனசங்கடத்துல இருந்தோம். இந்த அவள்கிட்ட சொல்லனா கூட அவளுக்கே தெரியும் இவனுக்கு ஏதோ பஞ்சாயத்து மாட்டிருக்கானுங்க, அவன் சொல்ல மாட்டாங்க நம்மள்கிட்ட. ஆக்சுவலி அவ ரியல் சம்யுக்தா தெரிஞ்சவங்க அவளை விட்டு போகவே மாட்டாங்க. எப்பவுமே அவ நாங்க ஏகப்பட்டதான் சண்டை போட்டிருக்கோம். ஏதோ இருந்தாலும் திரும்ப என்ன பண்ற வீட்டுல சும்மா எதுவுமே இருக்காது. எங்கடா வாடா எல்லாம் 3 பேர் சும்மா காரை சுத்திட்டு சிட்டிக்குள்ள எதுக்கு சுத்துறோன்னு தெரியாம சுத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்கா, கொஞ்ச நேரம் சுத்திட்டு பேசிட்டு வாழ்க்கை கதைகளை பேசிட்டு. எதனால நாங்க உண்மையாலுமே சொன்னா காலேஜ்ல லிட்டரலி டிஃபரெண்ட் தெரியும். நான் உங்க கூட யார்கிட்டயாவது பேசியிருக்கேன், இவன் கூட நான் பேச மாட்டேன். என்னன்னா என்ன, நான் கிட்டத்தட்ட ஒரு 27 அரியர் வச்சிருக்கேன். நோட்ஸ் வாங்கறதுக்காக விட்டு போனேன். நோட்ஸ் அந்த நோட்ஸ்லாதான் என் ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ உண்மையிலுமே என் வாழ்க்கை வந்து மாறினதுக்கு காரணம் இவன் கூட சொல்லலாம். இதெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இவன் நோட்ஸ் வச்சு தான் நான் பாஸ் ஆனேன். அதனால அவன் அன்எஜுகேட்டட் படம். இன்னைக்கு இவ்வளவு படிப்பேன்னா உண்மையாலுமே யாருமே நம்ப மாட்டேன். உடனே காலேஜ்ல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, இவன் எங்க பண்றானா யாரு, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் போயிட்டு இருக்கு. அவன் என்ன படிக்கலனாலும் யாராவது ஒருத்தர் இவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்ப படிக்கலன்னு நம்புவீங்களா? நம்புறதுக்கு 1% வாய்ப்பு அவ கொடுக்கல. அவளுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா வேற எங்கேயாவது போயிருப்பா. இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கா. என்ன இருந்தாலும் அவருக்கு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும்ல, படிக்க முடியல. நீ அங்க போய் படிச்சிருக்கீங்களா? நான் இங்க இருக்கேன், அவன் இங்க இருக்கான். அது இல்லாம கௌதம் இருக்கேன். சரி, எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது, சும்மா போய் பேசி எல்லாம் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தேங்க்யூ. லைக் சக்தி எல்லாமே ஏற்பட்டது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யா சம்யுக்தா 1 இயர் முன்னாடி கான்டாக்ட்ல வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி குரு ஐ மீன் நாட்டோட சும்மா சுத்திட்டு இருந்த போர் அடிக்குது. ஆக்சுவலா படிப்போர் சைடு இருக்கிறாங்க, அது கொஞ்சம் போய் கவனம் படிச்சு அதை கேட்கணும். 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. சொல்றாங்க விளாடலாமா? அதுவும் இல்லாம வந்து பாத்துட்டு இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க எனக்கு சுத்தமா தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், அம்மா வந்துட்டு சரி போறோம்னு நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லாங்க பேசும்போது கூட. ஆனா அது இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இவ்வளவு அப்பாடா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இருக்கு. மேபி நான் இன்னொரு 2-3 months இங்க வீட்டுல இருக்க போறேன்றதால எனக்கு ஏதோ எமோஷனலி எனக்கு ஹிட் ஆகவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு கண்டிப்பா தாலி இருக்கா அப்படின்னு ஹிட் ஆகுது. ஸோ இதுதான் கல்யாணமா இருக்கு இருக்கும். ஸோ ஹியர் இஸ் மை ஹஸ்பண்ட். It all still feels like a dream, from getting to know each other to getting married and standing here with all my close people around in a close circle. So what more could I ask for? I am really glad and thank you so much for organizing it and for being here. So thank you.
ஃபைனலி இட் ஹேப்பன். சம்யுக்தாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். லாகு தான் எவ்ரிதிங் முடிஞ்சு. எல்லாம் சாப்பிட போங்க. சரி போட்டு விடணுமா? ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கல்யாணம் ஆயிட்டு இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கல. ஆல் தேங்க்ஸ் இன்னொருத்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சக்தி. அதாவது பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 24/7 இப்படி வேலை செய்யறாங்க. நான் கூட யாருமே கிடையாது இப்படி வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி. வாக்கப்பட்டு கஷ்டப்படல, வாக்கப்படாம எது கூட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களே நம்பி இருக்க ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கவிதையோட டைட்டில் வந்துட்டு கண்ணம் சுருக்கிற நீயும் மீசை நடைகிற நானும். முதிர்ந்த வயதிலும் முதிராத முத்தத்தை முத்தமிடுவேன் என் முத்துக்கு. தளர்ந்த நிலையிலும் தளராமல் பிடித்திடுவேன் என் தங்கத்தை தாங்கிடுவேன் என் உள்ள கைகளிலே. சுருங்கிய தோலினும் சுருங்காலே ஆசை விரிந்திடுமே அன்பு பரந்த இந்த உலகத்தில் என் பாவைக்கு மட்டும். தீர்ந்தது காமம் என்றாலும் தீராது என் காதலை குறைகின்ற ஆயிரம் குறையாமல் காதலிப்பேன் என் காதலையை மட்டும். ஏய் நானாச்சும் பாட்டு பாடணும்டா. தாவுது உன்மேலே மன்னிப்பாய சொல்லு மன்னிப்பாய சொல்லு. இங்க வை இங்க வை. பாட்டு பாடணும். சொல்லடி என் சகியே நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாய் சம்யுக்தா இப்பவே பசு வாங்கக்கூடாது. என்னது ஏய் இது கைவேல குடுப்பா கை பிடிக்க பாடுங்க. நல்லா பாடுவேன் அந்த பாட்டு சொல்லு. நல்லா பாடுவேன் அந்த பாட்டு. என்னை விட்டு தனியாக ரொம்ப முக்கிய வீடியோ எடுக்கிற அங்க வச்சிரு. சும்மா எடுத்துட்டு இருக்கேன்டா. கரையும்
மனதோறும் அதில்லை நாள் போக நாடும் இல்லையே சாப்பாட்டில் வைப் பண்ணலாமா நல்லா இருக்கும்டா கொட்டு குடிக்குது உயிர் ஒரு பசு குயில் பறந்து தைய தைய சத்தம் கட்டு தவிக்குது தையா தக்க தைய தைய தையா தக்க தைய தைய தையா தையா ஐ டோன்ட் லைக் மச்சான் இதான் இந்த பாட்டு போடு டேய் மச்சான் இந்த பாட்டு போடு சம லிரிக்ஸ் இல்லையா லிரிக்ஸே பாட்டு தான் ஐயோ டான்ஸ் ஆடுறா டேய் இதான்டா பாட்டு முதலுக்கு தெளிவா வணக்கமுங்க வேணா வேண்டாம் டேய் டான்ஸ் ஆடுறா இந்த படம் எனக்கு தெரியும்டா என்னாச்சு ஏங்க சரி எங்கே போகணும் ஐயோ கிளம்புங்க நீங்கள் வாடா எனக்கு தெரியாது இந்த பாட்டு பார்த்து பாடிடா ஓ மை பீப்புள் நோ பை ப்ரோ தலைவா போறேன்டா ஸ்ரீதர் பை ப்ரோ பை பார்த்து போ ப்ரோ ஐ திங்க் we should leave டேய் சம பாடுறா டேய் சம பாடுறா சூப்பர் பாட்டு இது நல்லா பாடு பாடுறியா யார் பாடுறா ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கி ஜிங்கிச்சா ஜிங்கி டேய் ஆரம்பிக்கும்டா ஜிங்கி 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 ஓடி ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கி ஜா ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கி ஜா ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கி ஜா ஜிங்கிச்சா ஏய் அதுல வந்துட்டே இருக்குடா ஏன் ரோமன் அதெல்லாம் பாடியிருக்காரு தெரியும் இந்த பாட்டு அடிச்சு பாருங்க அப்துல் சுமார் சும்மா வேர்ட்ஸ் சொல்றது வந்துட்டு முடிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் சேர்த்து பாட்டு பாடி சிறப்பா எடுத்து முடிச்ச அப்துல் கோடான ஓகே